2025ஆம் ஆண்டில் கன்னியாகுமரியின் அடையாளமாக மாறியுள்ள கண்ணாடி இழை பாலம் இதுவரை 3.5 லட்சம் பேர் கண்டுகளித்துள்ளனர். ஆய்வுக்கு பின் அமைச்சர் ஏவாவேலு பெருமிதம் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி கடல் நடுவே 37 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவாவேலு 2025ஆம் ஆண்டு கன்னியாகுமரியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று சொன்னால் மிகையாகாது. திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கொண்டாட்டம் என்ற வகையில் தமிழக முதல்வர் கன்னியாகுமரியில் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தினார். அதன் பின்னர் கன்னியாகுமரியின் புதிய அடையாளமாக மாறியிருக்கிறது இந்த கண்ணாடி பாலம். இந்தியா முழுவதிலும் இருந்து இந்த பாலத்தை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கண்ணாடி பாலம் 2.7 மீட்டர் முழுக்க கண்ணாடி இழையினால் ஆனது. ஒரே நேரத்தில் இந்த கண்ணாடி பாலத்தில் 650 பேர் நடந்து செல்லலாம். அந்த அளவிற்கு உறுதித்தன்மை மிக்கது. 7 மீட்டருக்கு மேல் அலை வந்தாலும் இந்த பாலத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதனுடைய உறுதித்தன்மையை பொறுத்தவரை சுனாமி வந்த பொழுது அலையின் வேகம் 55 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் 150 கிலோமீட்டர் வேகத்தில் அலை அடித்தாலும் கூட பாலத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை பார்ப்பதற்காக தினமும் சுமார் 7000 பேர் வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் தினமும் ஒரு நாளைக்கு 10 முதல் 11 பள்ளி மாணவர்கள் இந்த பாலத்தை வந்து பார்த்து செல்கின்றனர். கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் 2,14,518 பேர் இந்த பாலத்தை கண்டுகளித்துள்ளனர். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரை 1,17,384 பேர் இந்த பாலத்தை பார்வையிட்டுள்ளனர். ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரை ஏறத்தாழ 3,50,000 பேர் சுற்றுலா பயணிகள் இந்த பாலத்தை பார்வையிட்டுள்ளனர். இவ்வளவு பேர் பயணித்த பின்னர் இதனுடைய உறுதித்தன்மையை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஆய்வு செய்ய வந்துள்ளோம். சென்னையில் IIT பேராசிரியர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படிதான் இந்த பாலம் கட்டப்பட்டது. இதனுடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்யுமாறு தமிழக முதல்வர் ஆணையிட்டதன் பேரில் இந்த ஆய்வை செய்வதற்காக நாங்கள் வந்துள்ளோம். அதன்படி பார்வையிட்டதில் இதன் உறுதித்தன்மை மிக சிறப்பாக உள்ளது. மேலும் இந்த பாலத்தை அழகுபடுத்துவதற்காக சிறு சிறு வேலைகள் நடந்து வருகின்றன. உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் இந்த பாலத்தை பார்த்துவிட்டு முதலமைச்சருக்கு தொலைபேசியில் அழைத்து பாராட்டு தெரிவிக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு கன்னியாகுமரியின் புதிய அடையாளமாக மாறியது கண்ணாடி பாலம். இந்த பாலத்தின் CCTV கேமரா பொருத்த வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவின் பேரில் CCTV பொருத்தப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் கண்ணாடி பாலத்தை கண்டுகளிக்கும் வகையில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. சேர, சோழ, பாண்டிய மன்னர்களை அடையாளப்படுத்துகின்ற வகையில் 3 தூண்கள் அமைக்கப்பட்டு அதில் வில், அம்பு போன்றவற்றை வைத்து அழகுபடுத்தும் பணி நடந்து வருகிறது. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்தான் தமிழருடைய அடையாளம் உலகம் அளவில் வெளிவந்து உள்ளது. 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை உலகறிய செய்தவர் முதல்வர். இவ்வாறு அவர் கூறினார். ஆய்வில் அமைச்சருடன் மாவட்ட கலெக்டர் R. அழகுமீனா, முன்னாள் MLA ஆஸ்டின், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ், சிறப்பு திட்ட அலுவலர் சந்திரசேகர், தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ், கண்காணிப்பு செயற்பொறியாளர் சாரதா, நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் சத்தியமூர்த்தி பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆங்கில ஆண்டு என்று கன்னியாகுமரிக்கு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிய ஆண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஐயன் வல்லூருடைய 25வது வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற வகையில் இங்கு ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடத்தினார்கள். அதனை விட்டு கன்னியாகுமரி புதிய அடையாளமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது இந்த கண்ணாடி பாலத்தின் மூலமாக. வருகிற சுற்றுலா பயணிகள் இந்த பூம்புகார் கார்பரேஷன் மூலமாக நடத்தப்படுகிற அந்த படகு டிக்கெட் கவுண்டர்ல போய் கண்ணாடி பாலத்துக்கு போகணும் அப்படின்னு தான் டிக்கெட் வாங்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் இந்தியா முழுவதுக்கு வருகிற சுற்றுலா பயணிகள் இந்த பாலத்தை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே பல முறை உங்கள்கிட்ட சந்தித்து சொல்லியிருக்கிறேன். கண்ணாடி பாலத்தினுடைய நீளம் என்பது 77 மீட்டர் நீளம் உள்ள பாலம், 10 மீட்டர் அகலம் உள்ள பாலம், 2.40 இதற்கு இடையிலே கண்ணாடி பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் இந்த கண்ணாடி பாலத்தில் 650 பேர் இந்த கண்ணாடி பாலம் தாங்குகிற சக்தியைக்குள்ள உள்ள பாலம் இந்த பாலம். அதோடு மட்டுமல்ல, சுனாமி காலத்தில் அலைகளுடைய உயரம்
அதை கணக்கிட்டுத்தான் இந்த பாலத்தினுடைய உயரத்தையும் திட்ட மதிப்பீடுல தயார் செய்யப்பட்டு அந்த டிசைன்ல போட்டு கட்டியிருக்கிறோம். ஆனால் ஏறத்தாழ 7 மீட்டருக்கு மேல் அலை வந்தாலும் இந்த பாலத்தின் மீது அலை அடிக்காது, தண்ணீர் வந்து மேல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, என்னுடைய உறுதித்தன்மை என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சுனாமி வந்த பொழுது இதனுடைய வேகத்தினுடைய அளவு 55 கிலோமீட்டர் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பாலத்தினுடைய டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 180 கிலோமீட்டர் வேகத்துல புயல் அடித்தாலும் இந்த பாலம் உறுதித்தன்மையோடு இருக்கு. உறுதித்தன்மையை பொறுத்தளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பாலத்தை அவருடைய திருக்கரத்தால் இங்கே திறந்து வைத்தார்கள். அந்த இதை நீங்களும் எல்லாம் வந்தீங்க. அன்றைக்கு சிறப்பு விருந்தினர்கள் கன்னியாகுமரி திட்ட மதிப்பீடு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 37 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தான் இந்த பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலத்தினுடைய டிசைன் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நெப்டூர் ஆர்ச் என்ற அந்த வகைப்பாடு உள்ள பாலம் இந்த பாலம். அதே நேரத்தில் அன்றைக்கு திறந்த நாளில இருந்து ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 7000 பேர் இந்த பாலத்தை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி போன்ற பள்ளி மாணவர்கள் ஒரு நாளைக்கு 10 பள்ளி 11 பள்ளிகள் என்ற அடிப்படையில் பள்ளி மாணவர்கள் இதில் வந்து கலந்து கொள்கிறார்கள். இந்த ஜனவரி மாதம் என்று கணக்கெடுத்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த ஜனவரி மாதத்தில் வந்து 2,14,518 பேர் இந்த சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு இருக்கிறாங்க. இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கணக்கெடுத்ததுல 1,24,384 சுற்றுலா பயணிகள் இதுல வந்து பார்வையிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 3,50,000 சுற்றுலா பயணிகள் இதை வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய உறுதித்தன்மை, ஏன்னா இவ்வளவு பேர் பயணிச்ச பாடு உறுதித்தன்மை சரியா இருக்குதா அப்படின்னு பார்ப்பதற்காக சென்னையிலிருந்து ஐஐடியினுடைய அதனுடைய துறையினுடைய பேராசிரியர்கள், ஏதாவது டிபார்ட்மெண்ட், அந்த இது சம்பந்தப்பட்ட இந்த கடல் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் அவங்க தான் ஏற்கனவே இந்த டிசைனை வந்து மேற்பார்வை என்பதில் தான் அது கட்டப்பட்டது. ஆனால் இவ்வளவு பேர் பயணிச்சிருக்கிறாங்க, பயணிகள் வந்து சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது உறுதித்தன்மை மீண்டும் ஒரு முறை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய நெடுஞ்சாலைத்துறைக்கு ஆணையிட்டார்கள். அந்த வகையில மீண்டும் எங்களுடைய தலைமை பொறியாளர் தலைமையில இங்க வந்து டெஸ்ட் பண்ணதுல அந்த உறுதித்தன்மை சரியா இருக்குது. சிறு சிறு அந்த அழகுபடுத்துற வேலைகள் தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே முழுமையாக பாலத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஒரு அழகுபடுத்தணும் அப்படின்ற பணியில வந்து நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். அந்த பணி தான் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த பாலத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு வந்து இந்த ஏன் உலகத்தில் இருப்பவர்கள் கூட கன்னியாகுமரி வருவாங்க, உங்களுக்கு தான் தெரியும். ஏதோ இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டுமல்ல, உலகத்தில் இருப்பவர்களே. ஆனால் இதை பார்த்து செல்லுபவர்கள் பல பேர் முதலமைச்சருக்கே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவரிடத்திலே சொல்றாங்க, நாங்கள் இது மாதிரி கண்ணாடி பாலம் பார்க்க போனோம், ரொம்ப பிரமாதமா இருக்குது. பெரிய பெரிய சிறந்த மருத்துவர்கள் சென்னையில சேர்ந்த சில மருத்துவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு வந்தவர்கள், பல்வேறு துறையில் இருக்கிற தலைமை ஆளுநர்கள், அந்த துறையினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கூட முதலமைச்சருக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு நாங்கள் குடும்பத்தோடு கன்னியாகுமரிக்கு சென்றோம். பாலத்தை பார்த்தோம், சிறப்பாக அமைந்திருக்கிறது. அந்த வியூலாம் ரொம்ப பிரமாதமா இருக்குது. நாங்கள் வந்து அங்கே நின்று செல்ஃபி எடுத்துருந்தோம் என்றெல்லாம் கூட முதலமைச்சருக்கு தகவல் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த பாலம், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, கன்னியாகுமரிக்கு இன்னைக்கு ஒரு அடையாளப்படுத்தப்பட்டது. இந்த 2025ஆம் ஆண்டு குமரியின் புதிய அடையாளமாக மாறிய கண்ணாடி பாலம் என்று அழைக்கிற அளவுக்கு இந்த பாலம் சிறப்பாக அமைந்திருக்கிறது.